श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சிவாய நமः. பாரத தேசத்தில் ஞானம் அப்படிங்கிறது 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், அப்படியே நம்மளுக்கு இந்த நதி பிரவாகம் வரா மாதிரி அப்படி ஒரு பக்தி ரசத்தை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா காலத்துலேயும் நம்மளுக்கு அந்த சிவனுடைய பக்தியும் விஷ்ணுடைய பக்தியும் அப்படி நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கா. அப்படி ஒரு கதைகளில் அவள் நிஜமாகவே வாழ்ந்ததை தான் காமிச்சு நம்ம கதைகள் சொல்லின்னு இருக்கோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த கதைகள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுக்க மாட்டேங்கிறது. எதுக்குன்னா அவள் அந்த மாதிரி வாழ்ந்து பக்திக்கு இலக்கணமாக இருந்திருக்கிற பக்தர்கள் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படி வரும்போது பக்தர்களுடைய கதை வேற இல்லை, சிவனுடைய அடியார்கள் சிவன் வேற இல்லை, பாண்டுரங்கன் வேற இல்லை, பண்டரிபுரத்தில் இருக்கிற பக்தர்கள் வேற இல்லை. தன்னை தானே தன் பக்தர்கள் வச்சு பகவான் சந்தோஷப்படுறான். அவளோடையே இருக்கா. ஒரு நாணயத்தில் ஒரு 2 முகம் இருக்குமுன்னால் ஒரு முகம் பக்தன் என்றால் இன்னொரு முகம் பெருமாள் சிவன். இப்படி சிவபக்தியை அன்று தொன்று தொட்டு அன்றிலிருந்து நமக்கு கொடுத்த நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சிவபக்தி அப்படிங்கிறது அந்த க்ஷீரசாகரம் மாதிரி எத்தனை நம்ம கேட்டாலும் அழுக்கிறது இல்லை. அவ்வளோ ரொம்ப பெரிய விஸ்தாரமான ஒரு பக்தி சாகரம். அதில் நம்ம இன்னைக்கு சிவராத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பொள்ளாச்சியை சேர்ந்த ஜனார்தனி முருகன் அவர்கள் நல்ல தமிழ் பண்டித். அவங்க நல்ல நிறைய சிவபக்தி இருக்கிறவா கூட. தமிழ்னா தமிழ் பற்றி எந்த அளவுக்குன்னா நான் தமிழையே மூச்சா சுவாசிக்கணுங்கிற அளவுக்கு தமிழ் பற்றி இருக்கிறவர். அப்படிப்பட்ட அவர்கள் நம்மளுக்கு இந்த சிவபக்தியை பற்றியும் சிவராத்திரி எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படி பற்றியும் ரொம்ப நன்னா சொல்லியிருக்கா. அவர்கள் சங்கரா டிவியில் ஊவே அனந்த பத்மநாபனோட அந்த ப்ரோக்ராம்லையும் அவரோடையும் பேசியிருக்கா. நாயன்மார்களை பற்றி தான் பேசியிருக்கா. அதே மாதிரி சன் டிவியில் விஷுவின் அரட்டை அரங்கத்தில் அங்கேயும் நல்ல பேச்சனா நல்ல வாக்காளர், நல்லா பேச தெரிஞ்சவா. வெறுமே பேசுறதுக்கு மட்டும் இல்லை, அதை எப்படி அந்த விஷயத்தை சொன்னால் எல்லாருக்கும் போய் சேருமோ அந்த அளவுக்கு நல்லா சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறவா. அப்படிப்பட்டவா நம்ம இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி பற்றியும் அந்தணர்கள் பற்றியும் நம்ம 63 நாயன்மார்கள் பற்றியும் சொல்லியிருக்கா. சிவராத்திரி என்ன ஏது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம இவளால் தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்செந்தூர் சிவாய நமக. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸ்ரீமன் நாராயணನ ದಯದಿಂದ ಆಂಡಾಳ್ ತಾಯಾರು ಒಂದು ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷದಿಂದ ராமானுஜாச்சாரியர பாததூளின பிரபைಯಿಂದ திருநாவுக்கரசு பெருமானின் திருவடித்துகளின் மகிமையினாலும் சிவராத்திரி பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்றிட சிவகதி தானே. இது திருமூலர் திருமந்திரத்தில் திருமூலர் கூறிய மிக அருமையான ஒரு பாடல். ஆக 4 பெருமக்களையும் நாயன்மார்களையும் தந்த சிவனடியார்களையும் தந்த இறைவனது சிவராத்திரியினுடைய மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது என்னன்னா, இது ஒரு கதை. இந்திரன் துர்வாச முனிவரோட சாபத்துக்கு ஆளாகிறார். அதனால அவருடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விடுகிறார். உடனே இந்த செல்வத்தை மீட்டெடுக்க என்ன வழி என்று சொல்லி கலந்து ஆலோசித்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடையிறாங்க. அப்படி கடையும் பொழுது அவங்க எதிர்பார்த்தது அமுதம். ஆனா வந்தது என்னவோ விஷம்தான் வந்துச்சு. அது கடுமையான விஷம், ஆலகால விஷம்.
இந்த விஷம் வந்து அதனுடைய வெப்பம், அதனுடைய கடுமை, அதனுடைய துயரம், இதெல்லாம் வந்து பொறுக்க முடியாம தேவர்களும் அசுரர்களும் அதை கடையறதை கைவிட்டுட்டு நாலா பக்கமும் சிதறி ஓடி விடுறாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ சிவபெருமான் வந்து உலக உயிர்கள் வாழ வேண்டும் என்ற கருணையினால் இந்த சுந்தரரை அனுப்பித்து அந்த அவ்விடத்தை இவ்விடமே கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். ஆலால சுந்தரர் அந்த விடத்தை எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்க அந்த விடத்தை நம்மீது வைத்த கருணையால் சிவபெருமான் விழுங்கி விடுகிறார். விழுங்கினா பக்கத்தில் இருந்த உமாதேவி தன்னுடைய மென்மையான திருக்கரத்தால் தன்னுடைய கணவனின் கழுத்தை மென்மையாக பிடிக்கிறார். அப்போ அந்த விஷமானது உள்ளே போகாம அந்த கண்டத்திலேயே நின்று விடுகிறது. அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதை நாம் அறிவோம். இந்த விடத்தை அங்கிருந்து கொண்டு வந்ததுனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆலால சுந்தரர் என்ற ஒரு பெயரும் அதன் பிறகு ஏற்பட்டது என்று ஒரு கதை இருக்கு. அப்போ அந்த விஷத்தை தாங்கி அவர் கொஞ்ச நேரம் வந்து மயங்கி இருந்தாரு. அந்த சமயம்தான் மாசி மாதம் சதுர்த்தசி தேய்பிறை. அந்த நாள்ல வந்து சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை உண்டதுனால அந்த நேரத்தை சிவராத்திரி என்று நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். சிவராத்திரி வந்து எல்லா சிவாலயங்களிலும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக கருதப்படுகிறது. இதுல ஆலயங்கள்ல வந்து 4 கால பூஜையாக நடைபெறக்கூடிய ஒன்று. அப்போ முதல் கால பூஜையில வந்து அவர் வந்து சோமாஸ்கந்தராகவும், 2ஆம் கால பூஜையின் பொழுது தட்சிணாமூர்த்தியாகவும், 3ஆம் கால பூஜையின் பொழுது லிங்கோத்பவராகவும், 4ஆம் கால பூஜையின் பொழுது சந்திரசேகரராகவும் நினைத்து வழிபடுகிறார். எனவே சிவராத்திரியினுடைய மகிமையை நாம் தெரிந்து வழிபட்டாலும் சரி, அதனுடைய விரதத்தை தெரியாமல் வழிபட்டாலும் சரி, பலன் ஏகப்பட்ட பலன் உண்டு. எப்படி நெருப்பை வந்து தொட்டாலும் சுடும், தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும் வேப்பலை இருக்கு. அந்த வேப்பலையை நாம சாப்பிடும்போது தெரிந்து சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் அது நம்ம உடம்புக்குள்ள போய் மருந்தாக இருந்து நம்மளை காப்பாத்துது இல்லையா? அப்படி சிவராத்திரியினுடைய விரதத்தை நாம் வந்து தெரிந்தே அதை கடைபிடித்து பயன் பெற்று வாழ்க்கையில் அமோகமாக உயரலாம். இந்த சிவராத்திரி பத்தி 2 கதைகள் உண்டு. ஒன்று, ஒரு அடர்ந்த காடு, அந்த வனத்துல வந்து ஒரு வேடன் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வரும் பொழுது அவனே எதிர்பாராம ஒரு புலி வந்து அவனை துரத்திட்டு வருது. அப்படி துரத்திட்டு வரும் பொழுது புலிக்கு பயந்து, அடர்ந்து இருட்டல்லவா, அதனால அவன் ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். நல்ல உயரமான மரம், மேல ஏறி உட்கார்ந்துட்டான். கீழே பார்த்தா புலி அவனை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கு. இவன் எப்ப கீழே விழுவான், நாம எப்ப இவனை சாப்பிடலாம். ஆனா வேடன் நாம விழுந்துடக்கூடாது என்ற கவனத்தோடு அந்த மரக்கிளையை நல்லா இருக்க பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டேவும் வேற என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல, வேடன் இல்லையா? அதனால அந்த மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ விடிக்காலம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இலையா பிரிச்சு பார்த்தான். விடிக்காலம் ஆச்சா பார்த்தா கீழே பார்த்தா புலியை காணோம். புலி இவன் ஒண்ணு கீழே வர மாதிரி தெரியலன்னு நினைச்சிச்சோ என்னவோ, புலி போயிடுச்சு. ஆனா இவனை வரவேற்பதற்காக சிவகணங்கள் வருகிறார்கள். வந்து கீழே இறங்கப்பா என்று சொல்கிறார்கள். இவனுக்கு ஒன்றும் புரியல. புலி பார்த்தான், காணோம். அதனால அவன் தைரியமா கீழே இறங்கிட்டான். அப்போ சிவகணங்கள் வந்து இவனுக்கு தகுந்த மரியாதை எல்லாம் கொடுத்து கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் என்ன பண்ணினேன், எனக்கு திடீர்னு நீங்களாம் வந்திருக்கீங்க, நான் புலிக்கு பயந்து தான் நான் மேலே ஏறினேன் என்று சொன்னாங்க. அப்பதான் சிவகணங்கள் சொல்றாங்க, அப்பா நீ கொஞ்சம் இந்த மரத்தை பார் என்று சொன்னாங்க. விடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால கண் பார்வை நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு. பார்த்தா அது ஒரு வில்வ மரம். கீழே பார் என்று சொன்னார்கள். கீழே பார்த்தா அது அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அப்போ அந்த இவங்க சிவகணங்கள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு சிவராத்திரி, நீ விடிய விழித்திருந்து மேலிருந்து வில்வ இலைகளை பறித்து கீழே போட அங்கே சிவலிங்கம் இருந்ததனால சிவபெருமான் தனக்கு பூஜை செய்ததாக நினைத்து உன்னை வந்து சிறப்பு செய்ய வந்திருக்காங்க, வாங்க நாம கைலாயத்துக்கு போலாம் என்று. ஆக வேடனுக்கு சிவராத்திரி பற்றியோ சிவநாமம் பற்றியோ விபூதி பற்றியோ எதுவுமே தெரியாது. தெரியாம செய்தான், அதற்கு பலன். இன்னொரு கதை, இமயமலை சாரல். அங்கே ஒரு கருங்குரங்கு. அந்த குரங்கு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அது ஒரு வில்வ மரம் தான்.
அப்போ கீழே மரத்தடியில் சிவபெருமானும் பார்வதியும் வேத ஆகமங்கள் பற்றி உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கருங்குரங்கு கையில, அது குரங்கு கை சும்மா இருக்காதுன்னு அதுக்கு தகுந்தாற் போல அங்கிருந்து அந்த வில்வ இலைகளை பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டு இருக்கு 2 பேர் மேலேயும். இப்போ சிவபெருமான் வேத ஆகமங்களை பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்துட்டு இருக்காரு. மேல ஒரு இலை 2 இலை இப்படி தட்டி விடுறோம். சும்மா இப்படி வந்துட்டே இருந்ததா பார்வதி தேவி மேலே பார்த்தா, அங்கே அந்த குரங்கு உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அது இந்த உலக உயிர்கள் எல்லாம் நம்முடைய படைப்பு தானே உமா, கோபப்படாதே என்று சொன்னார். உடனே கருங்குரங்குக்கு அந்த சப்தம் காதில் விழுந்தோடனே கீழே இறங்கி தன்னுடைய குலம் செய்த நலம் என்று சொல்லி சிவபெருமானையும் பார்வதியும் வலம் வணங்கியதாம். அப்படி வணங்கும் பொழுது பார்வதி தேவியின் கடாட்சம் பெற்றதனால் சிவபெருமான் இவருக்கு அடுத்த பிறவியில் நீ ஹரிச்சந்திர மகாராஜா வம்சத்துல சோழ சக்கரவர்த்தியாக பிறந்து மூவுலகையும் ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்து என்னை சேர்வாய் என்று அந்த கருங்குரங்குக்கு அரசனாக கூடிய வாய்ப்பை கொடுத்தது. ஏன்? அந்த வில்வ இலையை வைத்து பூஜித்ததனால். அந்த குரங்குக்கும் தெரியாது அது வில்வ இலை, நாம சிவபெருமானை பூஜிக்கிறோம் ஒன்னும் அதுக்கு தெரியாது. ஆனா தெரியாமல் செய்தாலும் இறைவனுடைய கருணையினால் அவனுக்கு அந்த பரிசு கிடைத்தது. ஆனா இந்த பார்வதி தேவியின் நோக்கம் பட்டதுனால அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் அவருக்கு, அந்த குரங்குக்கு வந்தது. அது பயந்துருச்சு. ஐயோ, பூலோகத்துல நான் போய் மன்னனாக இருப்பதாவது, இந்த கைலாய மலையிலேயே ஒரு எறும்பாவது நான் இருந்துக்கிறேன், நான் கீழே போகல என்று சொல்லிச்சு. ஆனா சிவபெருமான் சொன்னாரு, நீ வில்வ இலைகளால் என்னை பூஜித்ததனால் உனக்கு அந்த பலனை நான் தந்தே ஆக வேண்டும், நீ ராஜா தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த கருங்குரங்கு மெய்ஞானம் அதற்கு கைவர பெற்றதுனால் அது சொல்லிச்சு, நான் ராஜாவா வேணா உங்க கட்டளையப்படி நான் போறேன், ஆனா என்னுடைய முகம் ஒரு நாளும் மனித முகமாக இருக்க வேண்டாம், உடம்பு மனித உடம்பா இருக்கட்டும், முகம் குரங்காவே இருக்கட்டும். ஏன் என்று சிவபெருமான் கேட்கிறார். அப்ப சொன்னாரு, முகம் மாறி அழகா இருந்து நல்ல ஒரு மன்னனாக ஆகிவிட்டால் ஒருவேளை எனக்கு ஆணவம் வந்தாலும் வந்துவிடும். ஏன்னா பதவி அதிகாரம் இருந்து நான் தவறான வழிக்கு போய்விட்டால் என்ன பண்ணுவது? அதனால இந்த குரங்கு முகத்தோடயே நான் இருக்கேன். டெய்லி கண்ணாடியில என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது கடந்த ஜென்மம் ஞாபகம் எனக்கு வரணும், நான் மனம் அமைதியாக இருந்து ஆட்சி செய்து உங்களுடைய திருவடிகளை அடையணும், சிவபக்தி எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டது. அதனால அந்த கருங்குரங்குக்கு பின்னாடி மன்னனாக கூடிய பாக்கியத்தையே கொடுத்தார். குரங்கு முகமாகவும் அது வந்தது. அதற்கு ஒரு ஆயுதம் அது கிடைச்சது. அது கையில குந்தம் என்ற ஒரு ஆயுதத்தை வைத்திருந்தது. முசு என்றால் குரங்கு, குரங்கு முகமாக இருந்து குந்தம் என்ற ஆயுதத்தை கையில் கொண்டு ஆட்சி செய்ததனால அந்த மன்னனுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி என்று பெயரும் ஏற்பட்டது. நல்லபடியாக ஆட்சி செய்தார்கள். பின்பு சிவபெருமானுடைய திருவருளினாலே சிவாலய பதவி அடைந்தார் என்பது முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறு. எனவே எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய சிவபெருமானை, அன்பிற்கினியானை, ஆனைமுகன் தந்தையை, இன்னருள் புரிவானை, ஈசன் எம்பெருமானை, ஐயன் ஐயனை, உண்மை பொருளை எண்ணுதற்கரியானை, ஏற்றம் மிக்கவனை, ஓங்காரநாதனை, நெல்வேலி அப்பனை, நெய்யாடி அப்பனை, தில்லையுட்கூத்தனை, தென்பாண்டி நாட்டானை, பிட்டுக்கு மண் சுமந்தவனை பாடி பரவி நாமும் சிவராத்திரியை வழிபடலாம். இப்போ எல்லா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்கிறோம். சிவபெருமான 63 திருவிளையாடல்களை மதுரையில் நிகழ்த்தியதாக வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடமும் இறைவனுடைய இடம் தானே. ஆனா எல்லா மண்ணும் இறைவனுக்கு உட்பட்டது தான். ஆனா மதுரையில் தன்னுடைய திருவடி பட்டதுனால மதுரை மண்ணையே தன் தலையால் சுமந்தாராம் சிவபெருமான். வேற எங்கேயும் அப்படி இல்லை. அந்த மாதிரி மதுரையில் நடத்திய திருவிளையாடல்கள் 63 இருக்கு. அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்த சிவபெருமானை மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில் வழிபட்டு நாம் எல்லாம் உய்ய வேண்டும். இந்த மனித உயிர்கள் மட்டுமல்ல, என்னெல்லாம் உயிர்கள் எல்லாமே சிவபெருமானை வழிபட்டிருக்கு. என்னெல்லாம்? அணில், ஆமை, ஈ, எறும்பு, காகம், தவளை, கருங்குரங்கு, சிலந்தி, நாரை, பாம்பு, நண்டு, மயில், இத்தனையும் வழிபட்டிருக்கு. நம்ம மனிதர்கள் மட்டுமல்ல, இத்தனை ஜீவராசிகளும் இறைவனை வழிபட்டிருக்கு. இப்போ அணில் எங்கே வழிபட்டது? குரங்கணில் முட்டம், அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை. ஆமை காஞ்சிபுரம் பக்கத்தில் திருக்கச்சூரில் வழிபட்டது. ஈ
திரு ஈங்கோய் மலையில் வழிபட்டது. எறும்பு திருவெரும்பூரில் வழிபட்டது. காகம் குரங்கணில் மட்டத்தில் வழிபட்டது. கழுகு திருக்கழுக்குன்றத்தில் வழிபட்டது. கருங்குருவி திருவலி வலம் என்ற ஊரில் வழிபட்டது. சிலந்தி திருவானைக்காவலில் வழிபட்டது. நாரை திருநாரையூரில் வழிபட்டது. பாம்பு திருப்பாம்புரத்தில் சிவபெருமானை வழிபட்டது. நண்டு திருந்து தேவன்குடி என்ற ஊரில் சிவபெருமானை வழிபட்டது. மயில் மயிலாடுதுறை. யானை சிலந்தி திருக்காலத்தி. தவளை ஆத்தூர் என்ற இடத்தில் சிவபெருமானை வழிபட்டிருக்கிறது. இப்படி சகல ஜீவராசிகளும் இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறது. இனி மறுபடியும் இப்பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி சப்தவிடங்க லிங்கங்களை ஸ்தாபிதம் பண்ணின அந்த கதையை பார்க்கலாம். முசுகுந்த சக்கரவர்த்தி இறைவனுடைய கருணையினால் சக்கரவர்த்தி ஆனார் என்று பார்த்தோம் இல்லையா? அப்போ அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார், சோழ சக்கரவர்த்தியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்திரன் ஒரு அசுரன் இந்திரனை எதிர்த்துட்டு வரார். வலாரி என்ற அசுரன். அந்த அசுரனுக்கும் இந்திரனுக்கும் சரியான போர். இந்திரனுக்கு ஈக்குவலா அவன் போரிடுறான், அவனுக்கு ஈக்குவலா இவர் போரிடுறார். ஒரு கட்டத்துல இந்திரன் என்ன பண்றாரு, வலாரியை சமாளிக்க முடியாமல் கீழே பூமிக்கு வந்து விடுகிறார். அப்படி வரும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனை வணங்கி என்ன உங்களுக்கு என்று கேட்க, இப்படி பிரச்சனை என்று சொல்ல, முசுகுந்தன் தன்னுடைய சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் படையோட அந்த வலாரியை தோற்கடித்து அவருடைய ராஜ்யத்தை இந்திரனுக்கே வெற்றி பெற செய்து விடுகிறார். அதனுடைய நன்றிக்காக அவர் சந்தோஷம் அடைந்தார் இந்திரன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க என்று முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் சொல்றார். அப்போ முசுகுந்தன் சொல்றாரு, எனக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா தியாகராஜ பெருமான், அந்த லிங்கத்தை எனக்கு பரிசா கொடுக்கணும் என்று கேட்கிறார். அப்போ இந்திரன் சொல்றார், நினைக்கிறார், சொல்லல நினைக்கிறார், இது தேவலோகத்துல நாமெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு சிவலிங்கம், இதை எப்படி இந்த முசுகுந்தன் மன்னனுக்கு தரது என்று யோசித்தார். சரி, இதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வாக்கு ஒன்றும் தரல. ஆனா அவர் ஒரே மாதிரி லிங்கத்தை அமைத்து தர சொல்லி விஸ்வகர்மா தேவலோக சிற்பி அவரை கூப்பிட்டு, இதோ பாருங்க, இந்த திருவாரூர் லிங்கம் போல, தியாகராஜ சுவாமி லிங்கம் போல ஒரே மாதிரி லிங்கம் 6 செய்யுங்க, இதோடு சேர்த்து 7 ஆகட்டும் என்று சொல்ல விஸ்வகர்மா அப்படியே செய்து கொடுக்கிறார். இந்த இந்திரன் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் இதோ பாருங்க, இதுல 7 லிங்கம் இருக்கு, இதுல நான் பூஜிக்கிற லிங்கம் எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன் என்று சொல்லி சொன்னார். தேவலோகத்துல விஸ்வகர்மா செய்த லிங்கம் அல்லவா, அதனால பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் முசுகுந்த சக்கரவர்த்தி சிறந்த சிவபக்தன். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே, பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் அறநஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது, நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயவே அல்லவா. இந்த நாக்குக்கு என்ன அருங்கலம், நமச்சிவாய மந்திரம்தான் இந்த நாக்குக்கு அருங்கலம். அதை அப்படியே பழகி வந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. எனவே சிவபெருமானுடைய கருணையினால் எந்நேரமும் சிவ 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 என்று மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்ததனால் இறை அருளால் அவர் மிகச்சரியாக தேவேந்திரன் வழிபட்ட அந்த லிங்கத்தை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்த உடனே இப்போ இந்திரனுக்கு வேற வழி தெரியல. அதனால என்ன பண்றாரு, அந்த லிங்கத்தையும் கொடுத்து இந்த மிச்சம் 6 லிங்கம் இருந்தது இல்லைங்களா, அதையும் சேர்த்தே கொடுத்துட்டார். ஆக 7 லிங்கங்களையும் கொடுத்துட்டார். இப்போ சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று சொல்லி 7 ஊர்ல அந்த 7 சிவலிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்தாபிதம் பண்ணார். யார் கொடுத்தது? இந்திரன் கொடுத்தது. இப்போ ஒரே மாதிரி லிங்கம். விடங்கம் என்றால் என்ன? ஒளியால் செதுக்கப்படாத ஒன்று. சப்த விடங்கள் என்பது 7 ஒளியால் செதுக்கப்படாத லிங்கங்கள். அதை இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி 7 ஸ்தலங்களில் ஸ்தாபிக்கிறார். அப்படி 7 ஸ்தலங்கள்ல ஸ்தாபிக்கும் பொழுது 7 இடத்துல 7 வகையான நடனங்களையும் சிவபெருமான் புரிந்து மக்களுக்கு கருணை செய்கிறார். அது என்னன்னா, திருவாரூரில் இறைவனுடைய பெயர் வீதி விடங்கர் என்று பெயர். அங்கே இறைவன் அஜபா நடனம் என்ற நடனத்தை ஆடுகிறார். அடுத்தது திருநள்ளாறு, அங்கே நாக விடங்கர் அங்கே உன்மத்த நடனமாக ஆடுகிறார். அடுத்தது நாகப்பட்டினம், அங்கே சுந்தர விடங்கர் என்று பெயர், அங்கே தரங்க நடனம் ஆடுகிறார். அடுத்தது
திருக்காராயில் ஆதிவிடங்கர் குக்குட நடனம். குக்குட நடனம் என்றால் இறைவன் சேவல் மாதிரியே நடந்து ஆடி வருவார், அதனால அது குக்குட நடனம். அடுத்தது திருக்கோளிலி அவனி விடங்கர் பிருங்க நடனம், வண்டு மாதிரி வர்றது. அடுத்தது திருவாய்மூர் நீல விடங்கர் கமல நடனம். அடுத்தது வேதாரண்யம் புவனி விடங்கர் ஹம்ச பாத நடனம் என்று 7 வகையான நடனங்களை புரிகிறார் சிவபெருமான். சீரார் திருவாரூர், தென்னாகை, நள்ளாறு, காரார் மறைக்காடு, காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர், உவந்த திருக்கோளிலி, சப்த விடங்க ஸ்தலம் என்று ஒரு பாடலே இருக்கிறது. ஆக சப்த விடங்க ஸ்தலங்களில் இறைவன் இருந்து பெருமாட்டியோடு ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானை 4 பெருமக்களில் இருந்து, நாயன்மார்களில் இருந்து எல்லோரும் திருத்தொண்டர்கள் வரை ஏற்றி பணிகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சிவராத்திரியை நவராத்திரி, சிவராத்திரி, பெண்களுக்கு ஒரு நவராத்திரி என்றால் எல்லோருக்கும் சேர்ந்து சிவராத்திரி. எனவே அப்படிப்பட்ட சிவராத்திரியில் இறைவனை நாம் 4 கால பூஜையிலும் கோவிலில் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு நாமும் வழிபட்டு நாமும் நம் குடும்பங்களும் ஏன் இந்த சகல உலகமுமே நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து. வணக்கம். வணக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்று ஒரு நூலை எழுதினாங்க. அப்போ இது எப்படி வந்தது? சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமையையும் சொல்லி நீ தொண்டர்களுடைய பெருமை பற்றி பாடு என்று சொல்கிறார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரு அப்படின்னா, சிவபெருமான் ஒரு நாள் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறார். தன்னுடைய அழகை கண்ணாடியில பார்க்கிறார். பார்க்கும் பொழுது நாமும் அலங்காரம் செய்து கொண்டால் கண்ணாடியில் பார்ப்பது இயல்பு தானே. அதனால அப்படி சிவபெருமான் அப்படி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அழகா இருந்ததுனால சிவபெருமான் சொல்றாரு, சுந்தரா வா இங்கே என்று சொல்றார். அப்போ கண்ணாடியிலிருந்து சிவபெருமானுடைய சாயா ரூபமாக வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர்தான் இவர்தான் அவர் இவருக்கு தோழன், தம்பிரான் தோழன், வன் தொண்டர் என்றெல்லாம் புகழப்பெற்றவர். இவர் திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்துல வரும்போது இந்த அடியாருடைய பெருமையை பாடு என்று சொல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நான் எப்படி பாடுவேன் தொண்டர்களுடைய பெருமையை என்று சொல்ல அதற்கு அடியெடுத்து கொடுத்ததும் இறைவன் தான். இறைவன் யாருக்கெல்லாம் அடியெடுத்து கொடுத்தார்? சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி தில்லைவாழ் அந்தணர் என்று ஒரு சொல்லை சொல்கிறார். அதுல இருந்து இவர் வரிசையா தொண்டர்களுடைய பெருமையை சொல்கிறார். அதே போல அருணகிரிநாதனுக்கு முருகப்பெருமான் முத்தைத்தரு என்று அடியெடுத்து கொடுக்கிறார். அதிலிருந்து முத்தைத்தரு பத்தி திருநகை என்று அருணகிரிநாதர் தன்னுடைய தமிழால் முருகனை வாழ்த்துகிறார். அப்படி இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய புனிதமான நூல் இந்த திருத்தொண்ட தொகை. இதில் 63 நாயன்மார்களுக்கும் தான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. அதை இப்பொழுது பார்க்கலாம். தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சுழ்குன்றையார் விரண்மிண்டற்கடியேன், அல்லி மென் முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட
திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒலிப்புனல் சுல் சாத்தமங்கை நீலநக்கற்கடியேன், அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, வம்பராவரி வண்டு மணனார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலார் பேணா, எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன், அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, வார்கொண்ட வனமுலையாள் உமை பங்கன் கழலே, மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறுப்புலிக்கும் அடியேன், செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கடியேன், கார்கொண்ட கொடைக்கழற்று அறிவார்க்கும் அடியேன், கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியேன், மெய்யடியான் நரசிங்க முனையரற்கடியேன், விரித்திரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கடியேன், கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன், கடற்சத்தி விரிஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன், நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன், துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன், அரை கொண்ட வேல் நம்பி முனையடிவார்க்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன், மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைத்தன் அடியார்க்கும் அடியேன், புடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன், அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன், தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன், திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன், என்னவனா மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன், அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே என்பது திருத்தொண்ட தொகை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது 60 நாயன்மார்கள் தான். ஆனா இதை பின்னாடி பாட வந்த இவர் நம்பியாண்டார் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தாய் தந்தையர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேர்த்து 63 நாயன்மார்களை ஆக்கிவிட்டார். ஏன்னா இப்போ ஒருத்தர் பாடுறவரே தன்னை பற்றியே சொல்லிக்க மாட்டார் இல்லையா, அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பற்றியோ அவரது தாய் தந்தையரை பற்றியோ சொல்லலை, 60 தான் சொல்லியிருந்தார். பின்னாடி வந்த இவர் 63 ஆக்கிவிட்டார்கள். பின்னாடி கிருபானந்த வாரியார் சுவாமிகளையும் 64வது நாயன்மாராகவும் நாம் போற்றப்படுகிறோம். அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த சான்றோர்கள் நிறைந்த பூமி நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா. இதன் பெருமையை அடைய வேண்டும். சிவராத்திரியினுடைய சிறப்பை இந்த திருத்தொண்ட தொகையும் சேர்த்து பாடி வழிபட்டு இறைவனின் கருணையை நாம் பெற வேண்டும். ஏன்னா தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. அதனால தான் மற்ற புராணங்கள்லாம் புராணம்னு சொன்னாலும் இந்த தொண்டர்களை பற்றி சொல்ல வந்த இந்த நூல் சேக்கிழார் பெருமான் எழுதியது. அதற்கு பெரிய புராணம் என்று பெயர். மற்றதெல்லாம் புராணம், கந்த புராணம், பாகவத புராணம் என்று சொல்லுவாங்க. ஆனா தொண்டர்களுடைய பெருமையை சொன்னதுனால அதற்கு பெரிய புராணம் என்று பெயர் வந்தது. இப்படிப்பட்ட 12 திருமுறைகளையும் ஒவ்வொருவரும் நம் இல்லத்தில் வைத்து பூசித்து நேசித்து வாசித்து மகிழ வேண்டும். இனிய தமிழ் பைந்தமிழில் வரக்கூடிய இந்த சொற்கள், இந்த இதெல்லாம் நம்முடைய வேதங்கள், தமிழ் வேதங்கள். இதனை ஓதி நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனி, தீன கருணாகரனே நடராஜா நீ
நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே மீனலோச்சனி மணாள தாண்டவமாடும் சபாபதே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனை ஆண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே ஆதி அந்தமில்லா ஹரனே அன்பருள்ள வாழும் பரணி ஆதி அந்தமில்லா ஹரனே அன்பருள்ள வாழும் பரணி பாதிமதிவேணியனே பரமேசா நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனை ஆண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. பாபநாசம் சிவனையா எழுதிய இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். அவருடைய திருவடிகளையும் வணங்கி இறைவனையும் வணங்கி அமைகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவசிவ போற்றி, சிவசிவ போற்றி, சிவசிவ போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.